சாவர்கர் வாழ்க்கையில 2 தமிழர்கள் முக்கியமான பங்காற்றினார்கள் அப்படின்னு ஜெயந்தி அம்மா பேசும்போது சொன்னாங்க. அதுல விவிஎஸ் ஐயர் ஒருத்தர், இன்னொருத்தர் திருமால் எம்பிடி ஆச்சாரியா அப்படின்னு ஒரு நபர். அவரை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. திருமால் எம்பிடி ஆச்சாரியா அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் நிறுவிய தலைவர்களில் ஒருவர் எம்பிடி ஆச்சாரியா. ஆனால் இந்தியா ஹவுஸ்ல சாவர்கருடைய சகாவாக இருந்தவரும் எம்பிடி ஆச்சாரியா தான், விவிஎஸ் ஐயர் 2 பேருமே. இப்ப சாவர்கர் பத்தி என்ன பேச சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் பேசலாம். பட் குறிப்பிட்ட பாகங்கள் நான் சொல்ல விரும்புறது, மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். 1910 அவர் சிறைக்கு செல்லும் போது காந்தி அவர்களோ நேரு அவர்களோ விடுதலை போராட்ட களத்திலே கிடையாது. அவர் வழியில போயிருந்தா கிட்டத்தட்ட 1915-20 நம்மளுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைத்திருக்கும் என்பதை நான் தீர்க்கமாக நம்புகிறேன். அதற்கான மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு திட்டம் வைத்திருந்தார்னு சொல்றேன். இப்ப எம்பிடி ஆச்சாரியா அவருடைய சகாவாக இருந்தவர், ஒரு தமிழர். அவர் போய் பார்க்கிறாரு, அவர் எழுதுறாரு சாவர்கர் அவரே விவிஎஸ் ஐயரையும் எம்பிடி ஆச்சாரியாவும் நான் முதல்ல பார்க்கும்போது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது முதற்கொண்டு அவர் டாக்குமெண்ட் பண்றார். சாவர்கர் சமிதியில் அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்ப எம்பிடி ஆச்சாரியாவும் இன்னும் 2 போராளிகளையும் சாவர்கர் எங்கே அனுப்புகிறார் என்றால், ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் நடக்கக்கூடிய யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். இவங்க 2 பேர் தமிழ்நாட்டிலிருந்து போன ஒருத்தரை ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய வாருக்காக அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறார் என்றால், அந்த யுத்தத்தில் நடக்கக்கூடிய யுத்த டெக்னிக்ஸ், அந்த விஷயங்கள்லாம் கத்துட்டு வாங்க, பாம் தயாரிப்பது எப்படின்னு கத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அவங்க போயிட்டு 8 மாத காலம் அந்த போர்க்களத்துல இருந்து அந்த போர் தந்திரங்களை, போர் யுத்தங்களை, குண்டுகள் தயாரிப்பது எப்படி அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டு 8 மாசம் அங்க இருந்துட்டு அப்புறமா லண்டனுக்கு சாவர்கர் கிட்ட ஒரு நீண்ட அறிக்கையை கொடுக்கிறார்கள். பாம் தயாரிப்பது எப்படி, யுத்தம் செய்வது எப்படி, எதிரிகளை வீழ்த்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் பூனேல படிச்சுட்டு இருக்கும்போது ஐஎல்எஸ் லா ஸ்கூல், ஒரு இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற பள்ளிக்கூடம், என்னுடைய கல்லூரி சட்டக்கல்லூரி. அந்த சட்டக்கல்லூரிக்கு அடுத்த ரோடு பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பி ரோடுன்னு சொல்லுவாங்க, சேனாபதி பாப்பட் ரோடு அப்படின்றது. சேனாபதி பாப்பட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் சாவர்கருடைய அந்த இந்தியா ஹவுஸ்ல இருந்து ஒரு தலைவர், பிற்காலத்தில் தலைவராக வந்தவர். இப்போ எம்பிடி ஆச்சாரியா எப்படி கம்யூனிஸ்ட்ல மிகப்பெரிய தலைவராக வந்தாரோ, பாப்பட் காங்கிரஸ்ல பெரிய தலைவராக வந்தார். இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகள்ல பிற்காலங்கள்ல மிகப்பெரிய தலைவர்களா வந்தவர்கள். சாவர்கரிடம் பாடம் கற்றவர்கள், சாவர்கரிடம் ஒரு ஜூனியராக இருந்து விடுதலை போராட்டத்திற்கு எப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொல்வது. இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை என்றால், அனைத்துமே எல்லாரும் சொன்ன மாதிரி மறைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இப்போ விவிஎஸ் ஐயர் குறித்தும் நீங்க பேசுனீங்கன்னா, விவிஎஸ் ஐயர் குறித்து இங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் விவிஎஸ் ஐயர் அவர்கள் சாவர்கருடைய ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருந்தார் அப்படின்றது தான் வரலாறு. அந்த வரலாறு கூட தமிழகத்துல விவிஎஸ் ஐயரை பத்தி பேசும்போது மறைக்கப்பட்டிருக்கும், மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும். இப்ப எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு காலத்துல காந்தி அவர்களுடைய கொலைக்காக பேன் செய்யப்படும் போது குருஜி கோல்வல்கர் அவர்கள் டிஆர் வெங்கட்ரமண சாஸ்திரி அப்படின்னு ஒரு அட்வொகேட் அவர்களை கூப்பிட்டு தான் ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டிடியூஷனையும் எழுத வைத்தார். அது பிற்காலத்தில் அப்ரூவ் செய்யப்பட்டது. ஆகையால் ஆர்எஸ்எஸ் இயக்கமாகட்டும், சாவர்கர் ஆகட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் தமிழர்கள். ஆனால் அது வெளியுலகிற்கு தெரியாம இருக்கிறது. ஆகையால் இந்த புத்தகங்கள் எல்லாம் அவருக்கு தமிழ்நாடு கூடயும் கனெக்ஷன் இருந்ததுனால நிச்சயமா வெளிக்கொண்டு வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கை தான் இந்த புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம்.